அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு எண்ணி 10 நாளில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த நாள் மார்ச் 29ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சனி மிக வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க திருக்கணித பஞ்சாகமத்தின்படி. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிச்சயமாக யாராலும் தடுக்க முடியாது, மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் 7.5 சனியில் கடைசி 2.5 ஆண்டுகளுக்குள் நுழையக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பல அதிரடியான மாற்றமும் நல்ல வாய்ப்புக்கான சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி உங்களை வந்து சேருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் எண்ணி 10 நாளில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகத்தை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே ராசியின் அதிபதியான சனி பகவான் 7.5 சனியில் கடைசி 2.5 ஆண்டுகளுக்குள் நுழையக்கூடிய இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், சிரமங்கள் போன்றவை நிச்சயமாக கட்டுக்குள் வரும். உங்களது விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மசனியின் ஆதிக்கத்தால் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான சிக்கல்களையும் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகளையும் அதிகமாக சந்தித்து வந்த உங்களுக்கு அவை அனைத்திலும் மிக சிறப்பான நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க சனி பகவான். எனவே இந்த வேளையில் அதிரடியான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தடைதாமதமின்றி சிறப்பாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் உங்களது விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி பகவானினுடைய இந்த மாறுதல் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. பல்வேறு வகையில சாதகமற்ற சூழல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் சாதகமாக மாறுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட மிக பெரிய அளவிலான சிரமங்கள் விலகி மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது. அது மட்டுமல்லாது அடுத்த 2.5 ஆண்டுகள் வலுவாக பாதசனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 இருந்துதான் நுழைகிறார். இருந்தாலும் இந்த தருணத்தில் இருந்தே ஜென்மசனியின் ஆதிக்கம் குறைந்த அற்புதமான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் தற்போது வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகினாலும் இருமுறை வக்ரகதியில் வலம் வர போகிறாருங்க. அப்படி இருமுறை வக்ரகதியில் வலம் வரக்கூடிய தருணத்தில் சற்று கவனத்துடன் இருங்க. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று விரைவாக செய்ய வேண்டும் என அவசரம் காட்ட வேண்டாம் என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் வலுவிழக்கக்கூடிய தருணத்தில் ஜென்மராசியை நோக்கி நகரக்கூடிய வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறாருங்க. எனவே இந்த நேரங்களில் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். இல்லை என்றால் பழைய பிரச்சனைகள் தலைதூக்குவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகலாம். இந்த தருணத்தில் தேவையற்ற கருத்து மோதல்கள், பல்வேறு வகையான சிக்கல்கள் போன்றவற்றை விளக்க வேண்டும் என்றால் உறுதியாக இந்த தருணத்தில் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மட்டும்தான் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் வக்ர பயிற்சி காலகட்டத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்குவதற்கான வாய்ப்பு உருவாகலாம். அந்த நேரத்தில் அதீத கவனத்துடன் இருந்தால் நிச்சயமாக உங்களது விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்றவற்றை உறுதியாக தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது சனி பகவானினுடைய பார்வை
வலுவாக கிடைக்கிறதுங்க. 4, 8 மற்றும் 11 ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவானிடம் இருந்து பல்வேறு வகையான சுப காரியங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றிகரமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறதுங்க. உடன்பிறப்புகளுக்கிடையே இருக்கக்கூடிய விரிசல்கள் விலகும். தாய்வழி உறவு முறைகள் வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே எளிதில் கும்பராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்தையும் முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்லாது கும்பராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஜென்மராசியை விட்டு ராசியின் அதிபதி விலகுவது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு புத்துணர்ச்சியுடன் திருப்தி தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை கும்பராசிக்கார பெண்மணிகள் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மன அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறதுங்க. உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடுவதோடு மிக பெரிய அளவிலான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்கார பெண்மணிகளை தேடி வருகிறது. தெய்வ வழிபாட்டால் ரெட்டிப்பு நன்மையை சந்திப்பதற்கான யோகம் உறுதியாகவே கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. இந்த வேளையில் குரு பகவானும் சாதகமான அமைப்பில் வலம் வரப்போகிறார். உச்சமும் பெறும்போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வகையில பெண்மணிகளுக்கு அபரிவிதமான மாற்றம் வந்து சேரும். கும்பராசிக்காரர்களுக்கும் எதையும் எளிதில் செய்து முடிப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி கிடைப்பதோடு கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான புதிய யுக்திகளை கையாளுவது மிக பெரிய அளவில் வெற்றிக்கான மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும். எவ்வளவு பெரிய தடை நிறைந்த பணிகளாக இருந்தாலும் உச்சம் பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் மற்ற கிரக நிலைகளின் பங்களிப்பும் இந்த தருணத்தில் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் அமைவதால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனியின் மாற்றம் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு உறுதியாகவே அடித்தளமிடுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களையும் எளிதில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உருவாக கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது அபரிவிதமான நன்மை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் மிக சிறப்பான மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.